Hi friends, welcome to Eagle Tamil channel. இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய yamaha FZX பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதோடைய புக்கிங்ஸ் இப்போ ஓப்பனில் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதோடைய கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் தந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட் பிளாக், மெட்டாலிக் ப்ளூ அண்ட் மேட் காப்பர். இந்த பைக்கோடைய ஆர்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 வந்துடும். அடுத்து இந்த பைக்கோடைய டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். இதோடைய இன்ஜின் பார்த்தீங்கன்னா எஃப்இசட்டோட இன்ஜின் தான் வச்சுருக்காங்க. அதில் பவர் எதுவுமே இதில் மாற்றலை. FZXல 149cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய மேக்ஸிமம் பவர் 12.4 PS at 7250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோடைய மேக்ஸிமம் டார்க் 13.3 Nm at 5500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. FZXல சிங்கிள் சிலிண்டர் தந்திருக்காங்க அண்ட் இந்த பைக்கில் ஏர் கூலிங் சிஸ்டம் தந்திருக்காங்க. FZXல ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் அண்ட் இந்த பைக்கில் 5 ஸ்பீட் கியர் டிரான்ஸ்மிஷன் தந்திருக்காங்க. எமிஷன் டைப் BS6. அடுத்து FZXோட ஃபியூச்சர் அண்ட் சேஃப்டியை பற்றி பார்த்துடலாம். இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ABS அலாட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பைக்கில் USB போர்ட்டும் தந்திருக்காங்க. மொத்தம் இந்த பைக்கில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இன்னொன்று ப்ளூடூத் இல்லாதது. கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் தந்திருக்காங்க அண்ட் இதோடைய பாடி டைப் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நேக்கடு பைக். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் 41 mm இன்னர் டியூப் டயாமீட்டர் வித் ஃபோர்க் பூட் சஸ்பென்ஷனும், ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷனும் தந்திருக்காங்க. அடுத்து FZXோடைய டைமென்ஷன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியை பற்றி பார்த்துடலாம். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 10 லிட்டர்ஸ் ஆகவும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm ஆகவும் இருக்குது. இந்த பைக்கோடைய வெயிட் 139 kg. அடுத்து இந்த பைக்கோடைய எலக்ட்ரிக்கல்ஸை பற்றி பார்த்துடலாம். ஹெட்லைட், டெயில் லைட், இண்டிகேட்டர்ஸ் இந்த 3மே LED லைட்ஸில் தந்திருக்காங்க. அண்ட் இந்த FZXல DRLS லைட்ஸ் தந்திருக்காங்க. அடுத்து FZXோடைய டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி பார்த்துடலாம். FZXல டியூப்லெஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 282 mm டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டர்லாம் yamaha FZXோடைய எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லா ரிஃபைன்டு சவுண்டாக இருக்குது. கடைசியாக இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS தந்திருக்காங்க, USB போர்ட், சைட் ஸ்டாண்ட், இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச், LED ஹெட்லைட்ஸ், LED டெயில் லைட்ஸ் அண்ட் LED இண்டிகேட்டர்ஸில் தந்திருக்காங்க. அண்ட் மொபைல் கனெக்டிவிட்டி இருக்குது. இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. லிக்யூட் கூலிங் சிஸ்டம் இல்லை ஆயில் கூலிங் சிஸ்டம் தந்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இந்த காசுக்கு அவங்க இவ்வளோ தந்ததே பெரிய விஷயந்தான். இந்த பைக் எதுக்கு போட்டியாக இருக்குன்னு சொன்னால் ஹஸ்குவர்னா 7 பிலன் அண்ட் விட் பிலன் 250க்கு போட்டியாக இருக்கும். ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அதோட கம்பேர் பண்ணலாம். யமஹாவில் XSR 155 தான் லான்ச் பண்ணலான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதில் இதை விட்டாங்களான்னு தெரியல.
இதுக்கப்புறம் அதை விடுவாங்களான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வண்டியை பார்க்குறதுக்கு அதே yamaha XSR மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, எஃப்இசட்டோட என்ஜின் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாலுமே இந்த வண்டியை நீங்கள் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.